தயவு பதிவு 7 அருள் விளக்க மாலை. அருள் விளக்க மாலை. பாடல் எண் 14. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திடே மணிமேடையிலே நடுவிருக்க எந்தனையே நாட்டிய பேரிறைவ. நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திட மணிமேடையிலே நடுவிருக்கே என்றனையே நாட்டிய பேரிறைவ. பாட்டாளர் பாடுதொரு பரிசளிக்கும் துரையே. பாட்டாளர் பாடுதொரு பரிசளிக்கும் துரையே. பன்னுமறை பாட்டே மெய்ப்பாட்டினது பயனே. பன்னுமறை பாட்டே மெய்ப்பாட்டினது பயனே. கூட்டால கூட்டால சிவகாமக் கொடிக்கு செய்தே கொழுன கோவே என் கனவா என் குறவா என் குணவா. கூட்டால சிவகாமக் கொடிக்கு செய்த கொழுன கோவே என் கனவா என் குறவா என் குணவா. நீட்டாளர் புகழ்ந்தேத்தே மணிமண்டில் நடிக்கும் மணிமண்டில் நடிக்கும் நீதி நடத்தரசே என் நெடுமொழி கொண்டருளே. மணிமண்டில் நடிக்கும் நீதி நடத்தரசே என் நெடுமொழி கொண்டருளே. அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அகம் வளர் அருள் ஒளியிலே தான் இறைவரை கண்டு போற்றுகின்றார். அகம் வளர் அருள் ஒளியிலே தான் இறைவரை கண்டு போற்றுகின்றார். அந்த இறையொளி திகழும் நவமணி மேடையில் தம்மையே இருத்தி விளங்க செய்கின்றாராம். அப்படி அகமிருக்கும் தம்மை உள்ளுற்று காண்கின்றதில்லையாம் இவ்வுலகம். எனினும் பிறர் தம்மை அறியாமலே வந்து போற்றிக் கொண்டு சுற்றுகின்றார்களாம். இது அகமுடையானின் செயல் என காண்கின்றார். பொருளுடைய செல்வர்களை போற்றி துதிபாடும் கவிஞர்களுக்கு நிதி கொடுப்பது முன்னோர் பழக்கம். அப்படி அருட்செல்வனாகிய இறைவனை பாடுகின்றவர்களுக்கு, அதாவது தயா உள்ளத்தோடு துதிக்கின்றவர்களுக்கு அருட்பரிசு தருவது உண்மையாகும்.
நம் பதியே புகழ்ந்தேத்தப்படுகின்ற மறையின் பாடலாயும் உள்ளாராம். அப்பாடலால் உணர்த்தப்படும் பொருளாகவும் அப்பொருளால் அடையப்பெறும் பயனாகவும் இருக்கின்றாராம். இந்த இறைவன் உமையொரு பாகன் என்பது விளக்க கூட்டாளா என கூறப்படுகின்றது. பொன்மயமான கற்பக மரத்தில் பசுங்கொடி படர்வது போல் பொன்னார் மேனியனின் இடப்பால் சூழ்ந்து உள்ளவளாம் அருட்சக்தி அன்னை. இதன் தத்துவம் தூள சிவஸ்வரூபமாகிய இம்மனித தேகத்தின் இடப்பால் உள்ள இதயத்தும் மூளை தளத்தும் அருள் ஆற்றலின் உண்மை வெளிப்பட்டு இந்த உடற்பிரதேசத்தில் படர்ந்துள்ளதாம். இதனால் சிவஸ்வரூபத்தில் இடது பாகத்தில் சக்தி அன்னையை காட்டி வைத்துள்ளனர். அந்த அருள்தான் மதிவிலக்கம் வழங்கி விதியையும் வெல்லும் அருள் ஆற்றலையும் அளிக்கின்றதாம். இந்த சிவபதி தனது இடது காலால் யமனை உதைத்து மார்கண்டனை இரவாது என்றும் 16 ஆண்டு மைந்தனாக இருக்கச் செய்தாராம். இது பூரண அருள் மதிக்கலை 16ஐ சுற்றி நிற்பதாம். இந்த சிவஜோதிப்பதி திருவருளின் பிரியா இணைப்பு கொண்டிலங்குவது. ஆகையால் அந்த பதி அருட்ஜோதிபதியாக இருக்கின்றார். அவரையே தன்னுடைய அரசனாகவும் கொழுனனாகவும் ஆசானாகவும் என் குணத்தானாகவும் கொள்ளுகின்றார். என் குணத்தான் ஆவது 1 தன்வயத்தனாதல், 2 தூய உடம்பினனாதல், 3 இயற்கை உணர்வினன் ஆதல், 4 முற்றும் உணர்தல், 5 இயல்பாகவே பாசங்களில் நின்றும் நீங்குதல், 6 பேரருள் உடைமை, 7 முடிவில் ஆற்றல் உடைமை, 8 வரம்பில் இன்பமுடைமை. இந்த என் குணம் நம் பதிக்கு உண்டு என சொல்லப்படுகின்றது. இவையாவும் வெளிப்பட்டு விளங்கற்கு மனித பிறப்பு வந்து அருட்பக்குவ நிலையுண்டாம் போதுதான் ஓர் ஆன்மாவின் கண் பெற முடியும். அதுவரை அந்த ஆன்மா தன் அகத்தே இந்த எண்குணப்பதியை பெற்றிருந்தாலும் இவற்றிற்கு முற்றிலும் மாறுபட்டதான நிலையில்தான் உழன்று கொண்டு கிடக்குமாம். அபக்குவ மனிதனில் அவை எப்படி இருக்கின்றது என்றால், 1 பராதீதன், 2 துக்க தேகி, 3 செயற்கை உணர்வினன், 4 சிற்றுணர்வினன், 5 பந்தன், 6 காடின்யன், 7 நிர்பவன், 8 மலதேகி. இவை 8ம் ஜீவகுணமாக இயம்பப்படும். எண்குணத்தான் என்பதற்கு மற்றொரு பொருளும் உள்ளதாம். அறிவாகிய எண்ணத்தை உண்டு பண்ணி தன்னையே உணர்ந்து கொள்ளும்படி செய்யும் தன்மையினன் எனவும், கடவுளரின் திருவுரு அகர லட்சியார்த்த அருள் வண்ணம் ஆனதால் அதுவே அந்த அருள் தானே எண்குண வடிவாக கொள்ளப்படும். இந்த அருள் மேலே குறிக்கப்பட்ட பதிகுணங்கள் 8ன் ஒன்று அன்று. இது எல்லாமான எல்லாம் வல்ல சச்சிதானந்த உண்மை கொண்ட ஒன்றாகும். ஆகையால் இதில் கடவுளர் எண்குணமும் அடங்கியுள்ளன, ஐந்தொழில் செயலும் அடங்கியுள்ளதே ஆகும். எனவே அருட்பெருமையை ஒளி செய்ய வந்த இந்த மாலையின் இந்த இடத்தில் எண்குணத்தான் என்பதற்கு அருட்பெருஞ்சோதியனாகவே கொள்ளலாம். ஈற்றடியில் வந்துள்ள நீட்டாளர் என்றது கொடுக்கின்றவர்கள், ஜீவர்களுக்கு தயவோடு உதவுகின்றவர்களாம். வாமம் அதாவது தர்மம் கொடாதவர்களின் கை மடங்கி குறுகி கிடக்குமாம். கொடுக்கின்றவர்களின் கரம்
நீண்டு விரிந்திருத்தல் இயற்கையே அன்றோ? இந்த தயவுடையவர்கள்தான் கடவுள் உண்மையை காணும் தகுதியுடையவர்கள் ஆவர். ஆகையால் இவர்களுக்காக இவர்கள் புகழ்ந்தேத்தி பயன் பெறும்படியாக நம் அருள் நடனபதி மணிமன்றிலே திருநடனம் புரிகின்றாராம். இந்த நீதி நடம் அல்லது அருள் நடனம் புரிகின்ற அரசர்க்கு இந்த நீண்ட அருண்மொழி மாலையை கொடுக்கின்றார் நமது வள்ளல் பெருமான். மாலையை கொடுத்து பேரருளை வேண்டுகின்றார். அடுத்து பாடல் எண் 15. தயவு. கைக்கிசைந்த பொருளே என் கருத்திசைந்த கனிவே. கைக்கிசைந்த பொருளே என் கருத்திசைந்த கனிவே. கண்ணே என் கண்களுக்கே கலந்திசைந்த கனவா. கண்ணே என் கண்களுக்கே கலந்திசைந்த கனவா. மெய்க்கிசைந்த அணியே பொன்மேடையில் என்னுடனே மெய்கலந்த தருணத்தே விளைந்த பெருஞ்சுகமே. மெய்க்கிசைந்த அணியே பொன்மேடையில் என்னுடனே மெய்கலந்த தருணத்தே விளைந்த பெருஞ்சுகமே. நெய்க்கிசைந்த உணவே என் நெறிக்கிசைந்த நிலையே. நித்தியமே எல்லாமாம் சத்தியமே. நெய்க்கிசைந்த உணவே என் நெறிக்கிசைந்த நிலையே. நித்தியமே எல்லாமாம் சத்தியமே. உலகில் பொய்க்கிசைந்தார் காணாதே பொதுநடம் செய்யரசே. உலகில் பொய்க்கிசைந்தார் காணாதே பொதுநடம் செய்யரசே. புன்மொழி என்றிகழாதே புனைந்து மகிழ்ந்தருளே. புன்மொழி என்றிகழாதே புனைந்து மகிழ்ந்தருளே. அருள் விளக்க உரை. ஒருவனுக்கு பொருளின் அனுபோக உரிமை இருந்தால் பிறர்க்கு உதவ முடியும். பிறர் பொருளை வைத்து காப்பவன் அதனை தன் இச்சைப்படி பயன்படுத்த முடியாதாம். அப்படி அனுபவத்தில் பெறப்பட்டுள்ள பொருளையே கைப்பொருள் என்பர். நம் பதியையே இங்கு கைக்கு இசைந்த பொருளாக குறிக்கின்றார் நம் அடிகளார். அனுபவத்திற்கு பெறாததும் தன் கைக்கு கிடைக்காத வேற்றிடங்களில் இருப்பதுமாய பொருளால் தனக்கு ஒரு பயனும் உண்டாவதில்லையாம். அருட்பரம்பொருளை அனுபவத்தில் கொண்டுள்ளதை குறிக்கவே ஈண்டு அதனை கைக்கிசைந்த பொருளே என்கின்றார். அடுத்து தன் கருத்தின் கனிவாய் கடவுளை காண்கின்றார். பக்குவப்பட்ட மனத்தில் தயை பழுத்து விளங்குவதே இங்கு கருத்தின் கனிவாக மொழியலானதாம். இனி தனது கண்ணாகவும் அக்கண்ணுக்கு காட்சியாகின்ற கணவனாகவும் கடவுளை காண்கின்றார். கணவன் என்ற சொல் கண் ப்ளஸ் அவன் என பிரிந்து நம் உண்மை கடவுளே தன் அருள் ஞானத்தால் தன்னையே கண்டு கொள்ளுகின்றதை உணர்த்துவதாம். பெண் கூறாகிய ஜீவதேக நிலையிலிருக்கும் ஜீவான்மாவை
தலைவியாகவும் ஆண் தத்துவ உயிர்நிலையில் விளங்கும் பரமான்மக் கடவுளை தலைவனாகவும் கூறுதல் நம்மனோர் வழக்கு. ஜீவான்மாவுக்கு அறிவுக்கு அறிவாய் உயிருக்கு உயிராய் உள்ள பரமான்மாவே கணவனாக கண்ணாளனாக கூறப்படுகின்றது. கணவன் உடன் இணைந்து வாழ்க்கைப்படல் முறையை கண்ணாளம் என்று கூறுதல் பழைய வழக்கு. நாயகன் நாயகி என்பது போல கண்ணாளன் கண்ணாட்டி எனவும் வழங்கும். கண்ணிறைந்த கணவனும் கை நிறைந்த பொருளும் போற்றி கொள்ளப்படும். இதன் கருத்து அகத்தே கடவுள் ஜோதியை கண்டுகொண்டு புறத்தே நிறையவே அருளளிக்கும் பொருளையும் கொண்டு வாழ்தல் வேண்டும் என்பதாம். அடுத்து ஆண்டவரை மெய்க்கு இசைந்த அணியே என்கின்றார். தேகத்திற்கு அழகு தருவது ஆபரணம். இதனால் அணி என்றாலே அழகு, ஆபரணம் என்னும் பொருள்கள் ஏற்பட்டன. மேலும் அது செயற்கையால் ஏற்படுவதால் இந்த அணியே அணிதல் என்னும் தொழிற்பெயராகவும் வரும். இப்படி ஏற்று அணிந்து கொள்ளப்படுகின்ற எந்த அணி சிறந்ததோ எனில் அருட்ஜோதியாம் அணியே என்பது மேலோர் உட்கோள். பேதமை என்பது பெண்டிற்கு அணிகலம். பேதமை என்பது பெண்டிற்கு அணிகலம் என்பர். பேதமையாவது தான் என்ற அகங்காரமும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வமும் கொள்ளாது அடங்கி தன் பதி திருவுளப்படியே நடத்தலாம். அதாவது அருளுணர்வே சாக்கியாக கொண்டு ஒழுகுதலாம். இதுதான் மனித தேகம் கொண்டு விளங்கும் ஆன்ம தலைவிக்கு உரிய உயரிய அணிகலம் என்பது கருத்து. பொன்மணி மேடையாவது நம் சுத்த ஆன்ம நிலையமே ஆகும். இங்கு நினைப்பு மறப்பற்ற சுத்த நிலையில் சுத்த ஆன்மா மாசற்ற பொன்போல் சுடர்விட்டு இலங்குகின்றதாம். அந்த ஒளிநிலையில் அருட்கலப்பு ஏற்படும்போது பேரானந்தமாம் பெருஞ்சுகம் தோன்றுகின்றதாம். இதனை கடவுள் நிலையாக போற்றி கொள்ளப்படுகின்றது. மேலே இந்த அருட்பதியை நெய்யினுக்கு இசைந்த உணவாக கூறுகின்றார். உணவுக்கு நெய் சுவையும் மணமும் தருவது போல் ஆன்மாவுக்கு திருவருளாம் நேயம் அல்லது நெய் அருள் இன்பம் வழங்குவதுவாம். நெய் இல்லா உண்டி பாழ் என்கின்றனர் உலகர். தேகபோகத்தில் மிகு பற்றுடையார்க்கே பொருந்தும் என்பர் இவ்வாசகம். அப்படி அல்ல. அருள் அனுபவமாகிய நேயம் அல்லது நெய் இல்லையாயின் ஆன்மாவுக்கு வாழ்வேது பாழ்தானே. ஆகையால் பற்றற்ற பக்குவான்மாக்களின் விஷயத்திலும் இந்த வாசகம் பொருந்துவதே ஆகும். இந்த அருள் விளக்கமே இங்கு நாம் பெறுகின்றோம். பின்னர் நெறிக்கு இசைந்த நிலையே என்கின்றார். வழி எதற்கு? ஓரிடத்தை சென்று அடைவதற்கன்றோ? அதுபோல மெய்ப்பொருள் நிலையை சார்வதற்குத்தான் இந்த சுத்த சன்மார்க்கம் கிடைக்கப் பெற்றுள்ளோம். ஒன்றே சிவம், அதை ஒன்றும் சன்மார்க்கமும் ஒன்றே என்றுள்ளார் திரு அருட்பாவில் ஓரிடத்தில். பின்பு அம்மெய்ப்பொருள் என்றும் உள்ளதால் நித்தியம் என்றும் யாவற்றுள்ளும் சத்தாயிருந்து அதுவதுவாக தனித்தனி விளங்கிக் கொண்டும் இருத்தலால் சத்தியம் என்றும் போற்றுகின்றார். இவ்வளவுமாக இருக்கின்றவர் அம்பலப் பொதுவிலேதான் நடனம் புரிந்து கொண்டுள்ளார். இது இவ்வுலகிலுள்ள பொய்யர்க்கு, நெஞ்சத்தை பொய்யினுக்கு இடமாக்கினோர்க்கு காணவே முடியாதாம்.
இப்படியாக உள்ள நடராஜபதிக்கு இந்த அருள் மாலையை இசைக்கின்றார். இசைத்து இதனை அற்ப வாசகமென்று இளிவரல் செய்யாது ஏற்று அணிந்து அருள் பாலிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகின்றார். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.